அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்பை பரிமாறக்கூடிய நேரத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதி தான் மனைவிமார்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முத்தமிட்டு இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவே சொல்றாங்க, நபியுடைய குடும்ப விஷயங்களை, குடும்பம் சார்ந்த விடயங்களை, வீட்டுக்குள்ளால நடந்த விடயங்களை சஹாபாக்கள் சொல்றதுக்கு முன்னால, ஏனையவர்கள் சொல்வதற்கு முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவிமார்கள் சொல்லியிருக்கிறாங்க. மனைவிமார்களிலேயும் மிக விசேஷமாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மிக அதிகமாக சொல்லியிருக்கிறாங்க. சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய நேரத்தில் மனைவிமார்களுக்கு முத்தம் கொடுப்பாங்க. வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய நேரத்தில் மனைவிமார்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முத்தமிடுவாங்க என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னாங்க. எனவே மனைவிமார்கள் எங்களோட ஹலாலானவங்க, எங்களோட ஆசைகளை பரிமாறுவதற்காக வேண்டிய அல்லாஹ் எங்களுக்கு ஹலாலாக ஆக்கி தந்திருக்கிறான். நல்ல பேர்களை சொல்லி, நல்ல வார்த்தைகளை சொல்லி செல்லமாக மனைவிமார்களை அழைக்கணும். மனைவிமார்களோட தான் நாங்கள் கொஞ்சணும், குடைந்து மனைவிமார்களோட தான் பேசணும். அதே நேரத்தில் மனைவிமார்களை முத்தமிடுறதும் இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய ஒரு பகுதி. வெறுமனே ஆபாசம் அல்ல, குடும்ப வாழ்வுக்கு மிக முக்கியமான ஒரு பகுதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில சந்தர்ப்பங்களில் நோன்பு நோற்ற நிலையில் கூட மனைவிமார்களை முத்தமிட்டிருக்கிறார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க குறிப்பிட்டாங்க. அன்புக்காக வேண்டி, பாசத்துக்காக வேண்டி முத்தமிட்டிருக்கிறாங்க. வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முத்தமிட்டிருக்கிறாங்க.